ஒரு முறை நாங்கள் பிரச்சாரத்தப்ப இரவு மதுரை நேரத்தில் தான் மதுரையை விட்டு கிளம்புறோம். ஆண்டிப்பட்டி இதெல்லாம் தாண்டி போகிறப்ப இரவு 1 மணி இருக்கும். 1 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கு இடையில ஒரு நீண்ட இடைவெளி இருக்கு. அது தேர்தல் பிரச்சாரம். அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து அந்த நேர கட்டுப்பாடுலாம் கிடையாது. இரவு முழுக்க பிரச்சாரம் பண்ணலாம், பொதுக்கூட்டம். அப்ப அந்த இடத்துல வந்து நாங்க வந்து கரெக்டா முதல்வருடைய வாகனத்துக்கு நேர அடுத்த வாகனம் எங்களுடைய பிரஸ் வேன் இருக்கு. அதுல ஒரு 15-16 பத்திரிகையாளர்கள் தான் இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு இடத்துல அந்த முதல்வருடைய வாகனம் நிக்குது. அந்த சட்டுன்னு அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்துல இருந்து ரொம்ப தடுமாறிலாம் இல்லை, ரொம்ப இயல்பான ஒரு இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணி குதிச்சு அந்த இடத்துக்கு கடகடன்னு போனாரு. உடனே எல்லாரும் டார்ச் லைட் அடிச்சு அந்த இடத்த பார்த்தாங்க, இது பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு திடல் மாதிரி இருந்தது. போயிட்டு அந்த இடத்துல உடனே ஒரு ஜம்காலத்தை விரிச்சாங்க. எல்லா வாகனங்களுடைய ஹெட்லைட் இருக்குல்ல, இதை வந்து அந்த அந்த இதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு அடிக்க சொன்னாங்க. அது ஊர் பகுதி கிடையாது, ஒரு பொது வனாந்தரமான பகுதி, கும்மிருட்டா இருந்திருக்கும். ஆமா, அதுல வந்து அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல உடனே எங்களை எல்லாரையும் அவர் கூப்பிட்றாரு, சிஎம் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே நாங்கள் போயிருந்தோம். போனால் சமகாலத்தில் இவர் வந்து எங்களை உட்கார சொல்லிட்டு இவரும் சம்மணம் போட்டு உட்கார்ந்தாரு. அப்போ இல்லைங்க, எல்லாரும் பசியோடு இருப்பீங்க, எத்தனை மணிக்கு என் கூட வந்தீங்க, எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா, காலையில் எப்படியும் முடிக்க 4 மணி 5 மணி ஆயிரும், அதனால் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அதுக்கான இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அவங்கவுங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வயிறு நிறைஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெவ்வேறு அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டுச்சு. அதில் வந்து அந்த வந்திருந்ததில் மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் தனக்கு முன்னாடி ஒரு பெரிய இதாக இல்லை, ஒரு சமகாலத்தில் சாதாரண லெவலில் ஒரு அவ்வளவு இருளான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கெல்லாம் அதெல்லாம் புது அனுபவமாக இருந்தது.